ஒன்று நம்ம பக்கத்துலேருந்து நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், இல்லை அவங்களாவது பெருந்தன்மையோடு இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும். ரெண்டுமே நடக்காமல் இழுபறியா இருந்தா என் பொண்ணோட நிலைமை என்னப்பா ஆகுறது? நாம இறங்கி போறதுல ஒன்றும் தப்பு இல்லை குலசேகரா. ஐயா, உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்க தயாரா இருக்கேன். உங்க சம்பந்தி கிட்ட கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றிப்பா ஐயா. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க நிறைவேற்றி வைக்கணும். என்னன்னு சொல்லுப்பா. என் பொண்ணு கங்காவுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். ஐயா, உங்க பொண்ணு கங்கா வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே மாதிரி என் தங்கச்சி நாச்சியா வாழ்க்கையில எனக்கு அக்கறை அதிகமா இருக்கியா. ஐயா, நான் இப்போ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நானே போய் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க சுப்புலட்சுமி வீட்டுக்கு போகவே கூடாது. அங்க போறத நீங்க ஆயுசு முழுக்க அடியோடு நிறுத்தணும். ஐயா, நாச்சியாக்கு மட்டும்தான் நீங்க புருஷனா இருக்கணும். கார்த்திக் சரவணனுக்கு மட்டும்தான் நீங்க அப்பாவா இருக்கணும். இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க சம்பந்தி கிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு சம்மதம் தாயா. என்னங்க, எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுறீங்க? எங்க அண்ணனோட சொந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாருங்க? முத்தரசி, ஐயா உனக்கு அண்ணன், எனக்கு தங்கச்சி புருஷன். அவரை தட்டி கேட்கறதுக்கோ தடுக்கிறதுக்கோ எனக்கு தான் உரிமை இருக்கு. ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த ஒரு விஷயத்தை இப்ப வெளியே கொட்டுற, அதனால தான் கேட்கிறேன். குலசேகரா, நல்லா கேட்டுக்க. கார்த்திக், சரவணன், கங்கா, ரமா, சாரு 5 பேர் என் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்தோ அவங்களோட அம்மா கிட்ட இருந்தோ என்ன பிரிக்கிறதுக்கு ஒன்னால மட்டுமில்ல எந்த கொம்பனாலையும் முடியாது. அப்படின்னா கங்கா காலம் பூரா புருஷ வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க வேண்டியதுதான். குலசேகரா, நீ வேணா அப்படி நினைக்கலாம், ஆனா என் குலதெய்வம் அப்படி நினைக்காது. கங்காவையும் கலெக்டரையும் எப்ப சேர்த்து வைக்கணுமோ அப்ப சேர்த்து வைக்கும். இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு அந்த கவலையை விட உன்ன மாதிரி சொந்தக்காரங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிட்டேன் பாரு, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். கங்காவை நீ கையெடுத்து கும்பிடுற காலம் கண்டிப்பா வரும். அப்பா, நம்ம எப்பப்ப ஊருக்கு போறோம்? இங்க பாருங்கப்பா, மண்டபத்துல நடந்த சண்டையில எவனோ ஒருத்தவங்க மேல கையை வச்சுட்டா. அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி வீம்பு பண்ணாது நல்லாவா இருக்கும்? தாலி கட்டியும் மாமா கட்டின பொண்ணுட்டோட வாழ முடியாம துவைச்சிட்டு இருக்காரு. அங்க கங்கா கட்டின தாலியோட பிறந்த வீட்லயே இருக்காங்க. இவங்க பாவம்லாம் உன் தலைமையில தான்ப்பா வந்து விடியும். நீயும் ஒரு பொண்ணை பேத்து வச்சிருக்க. நல்லா யோசிச்சு பாருப்பா, கங்கா என்ன பாவம் பண்ணாங்க? உன்னால அவங்க வாழ்க்கை இழந்து நிக்கிறாங்க. அவங்க கண்ணீர் வடிச்சா அது என்ன பாதிக்கும்பா? அப்புறம் காலமெல்லாம் நான் அழுதுட்டு இருக்கணும். அப்பா, அந்த குலசேகர யாருப்பா? கங்கா குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறவரு. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கப்பா. கங்கா வாழணும்னு அவர் நினைப்பாரா? கங்காக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்பாரா? இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? அப்பா, கலெக்டர் மாமா கட்டின பொண்டாட்டிய பார்த்து பேசுறது கூட அத்தைக்கு பொறுக்கல. சென்னைக்கு போய் இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் பாருங்க, நான் தாலி கட்டவளோட தான் இருப்பேன், அவளோட தான் வாழ போறேன்னு அத்தைய பார்த்து சொல்லதான் போறாரு. அது நடக்கதான் போகுது.
ஏன்பா அப்படி நடந்தா அது நல்லாவா இருக்கும்? அப்பா, கற்பகத்தை கறந்த பால் மாதிரி ரொம்ப நல்லவங்க. அவங்க மேல தப்பே சொல்ல முடியாதுப்பா. உங்களுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்காங்களே, ராசா அம்மா. அவங்க பண்ற வேலைதான்ப்பா இதெல்லாம். அவங்களுக்கு உடம்பு பூரா விஷம். பால்ல விஷத்தை கலக்கிற மாதிரி கற்பகத்தை மனசு கெடுத்துட்டாங்க. அப்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் ஐயா வீட்டுக்கு முதல்ல போனப்போ நீ என்ன பேசின? ஐயா, இது என் பொண்ணு, கலெக்டருக்கு முறை பொண்ணு, இவ்வளவுதான் கலெக்டர் கட்டிக்கணும்னு சொன்னல. அப்ப அதுக்கு ஐயா என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்னாருல்ல. அப்பேற்பட்டவரோட பொண்ணு வாழ்க்கை கெடுறதுக்கு நீ தொட போலாமாப்பா? அப்பா, ராசமாத்த எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க தெரியுமா? கூட பிறந்த தங்கச்சி வாழற வசதியான வாழ்க்கைய பார்த்து அத்தைக்கு பொறாம, கூடவே இது கெடுக்கிற சகுனி. கற்பக அத்தைக்கு அது தெரிய மாட்டேங்குது. அத்தைங்க 2 பேரும் உங்களை பகட கைய வச்சு அவங்க நினைச்சது நடத்த பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பலியாயிடாதீங்கப்பா. என்னம்மா புரியாம பேசுற? கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ஊருக்கு போலான்னு தானே வந்தோம். இங்க ஒண்ணு தகராறு பண்ண வரல. இந்த ஊர் பையகிட்ட அடி வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போனா எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? என் தங்கச்சி எனக்காக, எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்குறதுக்காக அந்த குலசேகரன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கா. எனக்காக கட்டின புருஷன் புள்ள எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்கா. இப்ப நான் ஊருக்கு போயிட்டா என் தங்கச்சிக்கு ரொம்ப அவமானமா போயிடும். எனக்காக எவ்வளவு பேரை பகிச்சுக்கிட்டா? என் தங்கச்சிக்கு துணையா இருந்து 2ல 1 பார்த்துட்டு தான் போவேன். அம்மா, நீ சின்ன பிள்ளைம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்னால படிக்கவே முடியலக்கா. குலசேகர மாமா என்ன சொல்லுவாரு? சரின்னு சொல்லுவாரா? நீ பொறுமையாரு. அப்பா வரட்டும், என்னன்னு கேப்போம். நல்லதே நடக்கும் நம்புவோம். கங்கா, எங்க அப்பா மட்டும் ஐயா சொல்றதுக்கு மறுப்பு சொன்னார்னா நடக்கிறத வேற. குலசேகரன் மாமாவை தப்பு சொல்லாதீங்க. அப்பா வரட்டும், என்ன சொல்லிருக்காருன்னு கேப்போம். குலசேகர அண்ணனுக்கும் நம்ம சூழ்நிலை புரிஞ்சிருக்கோம். அவர் இறங்கி வருவார்னு தான் நம்புறேன். சுப்லட்சுமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்தாங்கய்யா. ஐயா, குலசேகர அண்ணன் என்ன சொன்னாரு? அவன் கிடக்குறான், விடுமா. ஏட்டிக்கு போட்டியா பேசுறவன். பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்த ஒரே காரணத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். நன்றி கேட்டவன். அப்பா, மாமா உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாரா? நீங்க அங்க போயிருக்கவே வேண்டாப்பா. எனக்காக யார்கிட்டயும் நீங்க போய் கெஞ்சறது என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. அப்பா, மாமா என்னதான்ப்பா சொன்னாரு? அவன் சொன்ன விஷயத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. தங்கச்சி புருஷங்கிறதுக்காக என் சொந்த விஷயத்துல தலையிடறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? மச்சனா இருந்தாலும் பேச்சுல நிதானம் வேணா அவனுக்கு. மாமா, நீங்க சொல்றத பார்த்தா
எங்க அப்பா உங்ககிட்ட மோசமா நடந்துகிட்ட மாதிரி தெரியுது. இப்பவே அந்த ஆளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஜெயச்சந்திரா, எனக்கு அவனுக்குமான உறவு எப்படி இருந்தாலும் குலசேகரன் உனக்கு அப்பா. நீ அவனை மரியாதை குறைவா பேசக்கூடாது. சரிப்பா, மாமா என்னதான் சொன்னார்ப்பா? கங்கா, நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிற இந்த வீட்டையும் உங்க எல்லாரையும் நான் மறந்துடணுமா? உங்களை நான் பிரிஞ்சிருக்கணுமா? இந்த ஆய்குடி வீட்டுக்கே நான் வரக்கூடாதா? இந்த வார்த்தை நாச்சியா காதுல விழுந்தா அவ தாய்க்குவாளா? உங்களை எல்லாம் விட்டு நான் பிரிஞ்சு போறேன்னு அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா குலசேகரம் போய் சண்முக சுந்தரத்துக்கிட்டையும் சம்பந்தி அம்மாகிட்டையும் மன்னிப்பு கேட்பானா? அதுக்கப்புறம் போய் கங்கா வாழலாமா? உங்களை எல்லாம் பார்க்காம நான் எப்படிப்பா? இல்ல உங்களை விட்டுட்டு தான் என்னால வாழ முடியுமா? நீங்க இல்லாம இந்த உடல்ல இந்த உயிர் தங்குமாடா? நீங்க தான் என் உயிர்னு அவனுக்கு தெரியலடா. என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சு கேட்கிற அம்மா. என் சொத்தை பூரா எழுதி கொடுத்துட்டு கட்டின வேட்டி சட்டையோட போடான்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா போவேன். ஆனா உங்களை விட்டு பிரிய சொல்றாமா? எப்படிமா என்னால முடியும்? அப்பா, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியும். உங்களை பார்க்காம எங்களால இருக்க முடியும். உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியும். உங்களை விட்டு நாங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு தயாரா இருக்கோம். கங்கா, என்ன நீ சொல்ல? அப்பா பார்க்காம அப்பா எல்லாமே இருக்க முடியுமா? உன்னால எப்படி இப்படி பேச முடிஞ்சது? கங்கா, இல்லப்பா, உங்களோட அருமை இவளுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. இது பாரு, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்மள காப்பாத்துறதுக்காக அப்பா அவர் ஒட்டுமொத்த சொந்தத்தையும் இழந்துட்டாரு. எனக்கு தெரியும்க்கா, எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு அப்பாவோட அருமை மகனுக்கு தெரியாதா? அப்பாதாக்கா எனக்கு எல்லாமே. தூக்கத்துல, கனவுல, நெஜத்துல என் கண்ணு முன்னாடி நிக்கிறது அப்பாதாக்கா. அப்பாதான். அப்பா சொன்ன மாதிரி அப்பாவை பிரிஞ்சு போறதுங்கிறது நம்ம உயிரை நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுதான்க்கா. எனக்கு எப்பேற்பட்ட அப்பா கிடைச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. இந்த அப்பா வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாருக்கா. அப்படிப்பட்ட அப்பாவை நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன்னா ஏக்கா? உனக்காக தான்க்கா. நீ கலெக்டர் மாமாவை பிரிஞ்சிருக்கிறது என்னால தாங்க முடியலக்கா, தாங்க முடியல.
நம்ம அப்பாவை பிரிஞ்சு போயிட்டா குலசேகர மாமா அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாருல்ல. அப்படி மன்னிப்பு கேட்டுட்டா நீ கலெக்டர் மாமாவோட சேர்ந்துருவேலக்கா. அதுக்காக தாக்கா நான் இப்படி சொன்னேன். எல்லாருமே ஒண்ணு வச்சுதாக்கா விளையாடுறாங்க. ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு, இன்னொருத்தர் அப்பாவை விட்டுட்டு பிரியணும்னு சொல்றாரு. எதுக்காக இதெல்லாம்? இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இதோ பாருக்கா, நீ கலெக்டர் மாமா வீட்டுக்கு போகணும்க்கா. என் ஃப்ரெண்ட்ஸோட அக்கா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரரோட சந்தோஷமா இருக்காங்கக்கா. ஆனா நீ மட்டும் ஏக்கா இப்படி தனியா இருக்க? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரு, அழக்கூடாது. சாரு, இங்கெல்லாம் அப்பா விட்டு பிரிஞ்சு இந்த ஊரை விட்டு போறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை விட என் சொந்த வாழ்க்கை எனக்கு முக்கியம். என் வீட்டுக்காரரோட சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா அதுக்காக விதிக்கப்படுற எந்த நிபந்தனையும் நான் ஏத்துக்க மாட்டேன். அக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதக்கா. உன் வாழ்க்கை எங்க எல்லாருக்கும் பெருசுக்கா. ஆமாண்டி, ஆனா என்ன எனக்காக ஏத்துக்கிற கணவரும் மாமியாரும் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். என் கணவரோட சேர்ந்து வாழ யாராவது நிபந்தனை விதிச்சா அதை நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். அப்படி ஏத்துக்கிட்டு நான் அந்த வீட்டுல வாழ போனா அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா இருக்காதுடி. யாரையும் பணையம் வச்சு கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம். கங்கா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் என்கிட்ட இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அந்த குலசேகரன்ல அவங்க முப்பாட்டனே வந்தாலும் உங்களை இந்த ஆய்குடி வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது. என்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாதுமா. நான் கங்காவை வாழ வைப்பேன். கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன்.